நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தல் பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுகவிற்கு பேரடியாக இருந்தது. யாருமே எதிர்பார்க்காத வகையில மக்களுடைய பெருவாரியான வாக்குகளை பெற்று தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய அளவுல வெற்றியை பெற்றாங்க. இதனடுத்து தமிழக முதல்வராக தளபதி விஜய் அவர்கள் பதவியேற்றாரு. தற்போது எதிர்க்கட்சியாக திமுக செயல்பட்டு கொண்டுமே இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா சமீபத்துல திடீரென பிஜேபியை விட்டு அண்ணாமலை அவர்கள் விலகிவிட்டதாக அறிவிப்பை வெளியிட்டாரு. அதனடுத்து பாத்தீங்கன்னா புதிய கட்சி துவங்க உள்ளதாகவும் அந்த கட்சியில அவருடன் பல முக்கிய புள்ளிகள் இணைய உள்ளதாகவுமே சொல்லப்பட்டது. சோ அதன்படி பாத்தீங்கன்னா அண்ணாமலையுடன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கைகோர்க்க உள்ளார் அப்படின்ற கூடுதலான தகவலுமே அப்போதே வெளியாச்சு. ஆனால் சூப்பர் ஸ்டாருடைய தரப்புல இருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகல. அதே போல சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த விஷயத்திற்கு மறுப்புமே தெரிவிக்கல. ஆகையால ஒரு நல்ல நேரம் பார்த்துட்டு இருக்காரு இந்த அறிவிப்புக்காக அப்படின்னு சொல்லி பல சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்களே சோசியல் மீடியாக்கள்ல பதிவுகளை போட்டுட்டு இருக்காங்க. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய புதிய கட்சியில சூப்பர் ஸ்டார் இணைவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை தற்போது ஆரம்பித்து அடுத்த எலெக்ஷனுக்கு முன்பாக திமுகவுடன் கூட்டணி அமைப்பதுதான் இந்த கட்சியுடைய நோக்கம் அப்படின்ற தகவல் தற்போது வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சூப்பர் ஸ்டாருக்கு நெருங்கிய நண்பரான கே ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல தோல்வியுற்றது அவரை ரொம்பவே பாதிச்சிருந்ததா அதனை வெளிப்படையாகவுமே சொல்லியிருந்தாரு. ஆகையால அடுத்த தேர்தல்ல அது போன்று நடக்கவிடக் கூடாது அப்படின்றதற்காகவுமே சூப்பர் ஸ்டார் அவர்கள் இந்த முடிவை எடுத்துள்ளார் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.